எப்படின்னாக்க எப்படி நிதி வேணும் இதெல்லாம் வந்து யாரும் பேச மாட்டாங்க. எங்களுக்கு நிதி இவ்வளவு தேவைப்படுது, நிதி வேணும். அதுக்கப்புறம் வந்து கோட்ஸே சவர்கர்லாம் பேசும்போது கவர்னர் எப்படி பேசி கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? அது முடியாது, அதை கேட்டுட்டு இருக்க முடியாது. அவங்க சபாநாயகர் மரபு மீறினவன தான் அவர் என்ன அதுக்கப்புறம் அவர் இருக்க முடியாது இல்லையா, அந்த இடத்துல இருக்க முடியாது. இப்ப நாங்களே இருந்து போயிருக்கலாம் சார், நாங்களும் மரபு பாரதிய ஜனதா கட்சி ஒரு முறைப்படி நடக்க வேண்டும் என்பதனால தான் நாங்களும் அதில் எழுந்திருச்சு வெளியே வந்தோம் சார். இல்ல சார், தமிழ்நாடு ட்ரெடிஷன் படி வந்துட்டு அவர் பேச அது சபாநாயகர் மண்டபத்துக்குள்ள அவருடைய தீர்ப்பு தான் நம்ம சொல்ல முடியும். அதை எது நம்ம என்ன செய்ய முடியும்? அது முறைப்படி தவறு. அவர் கவர்னர் பேசுறதையும் பதிவில் இருக்க வேண்டும். முன்கூட்டியே வந்து ஆளுநருக்கு தமிழ்நாடு அரசு சார்பிலிருந்து இதுதான் நீங்க அரசு சார்பிலிருந்து படிக்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒப்புதலுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதன் பிறகு அவரும் சரி இல்லை இல்லைன்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாரு. இது ரெண்டுத்துடைய கான்வர்சேஷன் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா இல்ல என்ன முன்னாடியே ஆளுநர் வேண்டாம் சொன்னதை அரசு இல்ல என்ன நடந்திருக்கு? ஒரு தமிழக அரசு எந்த அரசாங்கம் இருந்தாலும் ஒரு அரசாங்கம் அவனுடைய திட்டம் எல்லா மாநிலத்திலுமே இருக்கு. தமிழ்நாடு அசம்பிளியை பொறுத்தவரை ட்ரெடிஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் தமிழ் அந்தம் பாடிட்டு கடைசியில தான் நேஷனல் அந்தம் பாடுவாங்க. நீங்க நான் அதை மாற்றி ஒன்னும் சொல்லல, இருந்தாலும் அவங்களுடைய கவர்னருடைய கருத்து இது. கவர்னர் வந்து தமிழ்நாடு அசம்பிளிக்கு முரணாக செயல்படுறான்னு சொல்றீங்களா? அவர் சொன்னதுனால அவர் சொல்லியிருக்காரு. அவர் ஏன் எழுந்து போனாங்க புரிஞ்சுக்கிட்டு ஏன் எழுந்து போனாங்க தேவையில்லாத வார்த்தையில் சபாநாயகர் பேசுறதுனால அவங்க சார் இல்ல தமிழ்நாடு கவர்னர் வந்துட்டு ட்ரெடிஷனை மாத்தணும்னு நினைக்கிறாரா? அதாவது தமிழ்நாடு அசம்பிளியோட ட்ரெடிஷனை மாத்தணும்னு சொல்றாரு. முதல்ல தேசிய பாடணும்னு சொல்றாரு. நல்ல தெரிஞ்சுக்கணுங்க. அவர் அரசாங்கம் எழுதி கொடுத்தத முழுக்க கேட்டு முடிச்ச பிறகுதான் இந்த கான்வர்சேஷன் வந்த பிறகு எழுந்து போறாரு. சார் ஏற்கனவே ஆன் ரெக்கார்ட் அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பேச்செல்லாம் நான் இக்னோர் பண்றேன்னு சொல்றாரு. நான் சொல்றேங்க, நான் சொல்ல கொஞ்சம் தயவு புரிஞ்சுட்டு பேசுங்க. அதான் என்னன்னா அது ஒரு பக்கம் இருந்தா கூட முழுக்க அவர் படிச்சு கேட்டுட்டார். அவர் கேட்ட பிறகு சபாநாயகர் வந்து தேவையில்லாத வார்த்தைகள் பேசும்போது தான் எழுந்திருச்சு போறாரு. அதுலதான் முரண்பாடு எங்க ஆரம்பிக்கு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. முரண்பாடு எங்க ஆரம்பிக்குன்னா முழுக்க கேட்டுட்டார், உட்கார்ந்து முழுக்க கேட்டுட்டார். அப்போ சபாநாயகர் பேசுறத அவருடைய உதவியாளர்கிட்ட தமிழ்ல கேட்கிறார், என்ன பேசுறாங்கன்னு கேட்கிறாங்க. கேட்ட பிறகு இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் வந்தோடனே தான் சபாநாயகர் இதெல்லாம் பேசாம இருந்திருந்தா முழுசா இருந்திருப்பாங்க. சபாநாயகர் இந்த வார்த்தை பேசாம இருந்தா ஆளுநர் முழுசா இருந்திருப்பாங்க. அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது. முரண்பாடு எங்க ஆரம்பிக்குதுன்னா கவர்னர் ஆரம்பிக்காத போதே முரண்பாடு ஆரம்பிச்சிச்சு. இல்ல அதெல்லாம் அப்புறம் ஆரம்பிச்சா அவர் இருந்திருக்க அவசியம் இல்லைல்ல. நான் சொல்ல நல்லா புரிஞ்சுடுங்க. அதாவது ஃபுல்லா கேட்டுட்டாரு, கேட்டுட்டாரு. அவர் கேட்டுட்டு அதுக்கு பிறகு சபாநாயகர் பேசினதுக்கு அப்புறம் அவர் போறாரு. இல்ல சார், இப்ப ஆளுநர் உரையை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து தயாரிச்சு ஆளுநர்கிட்ட தான் அனுப்பி அவர் விசாரிக்கப்பட்ட பிறகுதான் வந்து அது வந்து போகும். அதன் பிறகு அவைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. கவர்னர் வந்த உரையிலே இருக்கு மத்திய அரசு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு சபாநாயகர் இது வரணும், கோட்ஸ் சவர்கர் பேசுறதுனால தான் முரண்பாடு. இல்ல சார், அது வெளியில போனோம். நான் சொல்றது படிக்க ஆரம்பிக்கும் போதே வந்து நிறைய அவர் அதுல சொல்லல. படிக்க ஆரம்பிச்ச பிறகு அவரெல்லாம் உட்கார்ந்து கேட்டுட்டு தானே இருக்காரு. அப்பவே எழுந்துச்சு போயிருக்கலாம். நீங்க கேட்கிறபடி அப்பவே அவர் எழுந்துட்டு போயிருக்காங்க. அது முரண்பாடு. நான் முரண்பாடுக்குள்ளேயே வரல சார். நான் என்ன கேட்கிறேன், ஏன் வந்து இசைவளிக்க அதாவது வந்து அவர் தான் அப்ரூவ் கொடுத்திருப்பாரு. இது வந்து அரசியல் ரீதியாக சார் பார்க்க முடியும். நீங்க எப்படி வேணாலும் இல்ல சார், இது மக்கள் எப்படி காரணமா இருக்கு. நீங்க எப்படி வேணாலும் அதுக்கு நாங்க பொறுப்பேற்க இல்ல. இப்ப ஸ்ரீதர் கேட்கறதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது. இல்ல என்னுடைய வியூ வந்து முரண்பாடு வார்த்தைகள் தேவையில்லை. அதாவது எப்பொழுதுமே எந்த சபாநாயகரும் எந்த மாநிலத்திலையும் இந்த மாதிரி நடந்தது கிடையாது சார். ஆனா வந்துட்டு பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ல கவர்னருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எந்த பிரச்சனை கிடையாது. ஆனா நான் பிஜேபி அந்த பிரச்சனை கிடையாது. இல்ல சார், நான் பிஜேபி இப்ப இன்னைக்கு கவர்னர்ஸ் எல்லாமே இது மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கவர்னர் பிரிங்கிங் பாலிடிக்ஸ் இன்டு தி அசெம்பிளியா? அது எனக்கு தெரியாது. நீங்க வேணா எங்க வேணா பேசிக்கங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை எனக்கு. இங்க இன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் நான் தெளிவா சொல்றேன். கவர்னர் வந்து முரண்பாடு கிடையாது. உட்கார்ந்து முழுசா கேட்டு முடியும் போது ஏற்கனவே அவரோட குறைகள்லாம் சொல்லியிருக்காங்க. கவர்னர் உரையிலேயே சொல்லியிருக்காங்க. என்னன்னா இவ்வளவு பெருவெள்ளம், வரலாறு காணாத வெள்ளம், இவ்வளவு நிதி தேவைப்படுது, மத்திய அரசு தரல, நாங்க மாநில அரசு செஞ்சோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க.
அதில் மாற்று கருத்து இல்லை. நாங்கள் அதுக்கு ஒன்றும் மறுப்பு தெரிவிக்கல. ஆனால் அவர் கவர்னர் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல. எப்போ பிரச்சனைனா கோட்சே சவார்கர் ஏன் வருது அப்படின்னு அதில் தான். சரி, இப்ப கடைசியா என்ன சொன்னார் இல்லையா, இப்ப வந்து பிஎம் கேர் ஃபண்ட்ல வந்து 50,000 கோடி கேட்கிறாரு அவரு. அது என்னன்னா இல்லை, மாநில அரசு கேட்கறது உரிமை. அது எந்த திட்டத்தில் எந்த கெட்டில் எவ்வளவு கொடுக்கணுங்கிறத அவங்க மத்திய அரசு கொடுப்பாங்க. அது வேற விஷயம். இன்னைக்குள்ள மரபு மீறியது யார்? சார் என்ன போகுது ஆளுநர் முதல்வர் எப்போ வந்து பேச போறாங்க? அது தமிழ்நாட்டில் நீங்க முன்னாள் அமைச்சராக இருக்கிறீங்க. தமிழ்நாட்டோட அசம்பிளியோட மரபு வந்துட்டு உங்களுக்கு தெரியும். கவர்னர் வந்துட்டு அவர் ரெக்வஸ்ட் பண்றாரு. இல்ல அதுக்கு இல்ல நான் அதான் நான் ஒத்துக்கிறேன். சேஞ்ச் தி ட்ரெடிஷன் ஆஃப் தி தமிழ்நாடு அசம்பிளி. இல்ல அப்படி நான் அப்படி எந்த ட்ரெடிஷனையும் சேஞ்ச் பண்ண நான் நினைக்கல. நான் சொல்லவும் இல்லை. இல்ல நான் இல்ல அவருடைய கருத்தை அவர் சொன்னார். அவருடைய கருத்தை சொன்னாங்க. ட்ரெடிஷனை மாத்திரம் அவருடைய கருத்தை அவர் சொன்னாங்க. ஆனா எங்க முரண்பாடு வந்தது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். சார் கவர்னர் ஆனா தமிழ்நாடு அரசு கொடுத்த அந்த அவர் வாசிக்கக்கூடிய அந்த புத்தகம் கொடுத்திருப்பாங்கல்ல, ரஃப் காப்பி கொடுத்திருப்பாங்க, அது அப்பவே புறக்கணிச்சிருக்காரு. திரும்ப இவங்க அரசு திணிச்சு வாசிக்க சொல்லி இல்ல அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு இங்க வந்து வேண்டாம்னு சொன்னாங்க. இல்ல அது என்னன்னு கேக்குறேன். அதுதான் இல்ல அதாவது பொதுவா கவர்னர் ஆங்கிலத்துல வாசிக்கிறதும் சபாநாயகர் தமிழ்ல வாசிக்கும் ஒரு இது. ஆனா வந்து சபாநாயகர் கவர்னரே வந்து நீங்களே வாசிக்கணும்னு சொன்னாலும் அது ஓகே தான். அதனால வந்து தமிழ்ல பொதுவாக சபாநாயகர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் பொதுவாகவே இது தமிழில் இருக்கக்கூடிய எல்லா குறிப்புகளையும் சபையில் ஏற்றுக்கொள்ளும்பாடு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லுவாங்க. அல்லது அமைச்சர் பேசினது எம்எல்ஏ சபையில் ஏற்றிட வேண்டியதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்குள்ள பிரச்சனைக்கு இதுதான். கவர்னர் முன்னாடியே அதை புறக்கணிக்கல. கவர்னர் புறக்கணிக்கவே இல்லை. அவைக்கு வந்து தான் புறக்கணிக்கிறாரா சார்? இல்ல அவைக்கு வந்து தான் புறக்கணிக்கிறார். இதை வாசிக்க மாட்டேன். நன்றி, வணக்கம். ஆங்கிலத்தில் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.